Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இன்னைக்கு வீடியோல நம்ம Dresses-க்கு இந்த மாதிரி லேசஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்க இந்த லேஸ் பீசஸை வச்சு இயரிங்ஸ் ரெடி பண்றத பத்தி பார்க்கலாம். இந்த லெந்த்க்கு கம்பி இல்லாததனால நான் ரெண்டு கம்பியை ஜாயின் பண்ணிருக்கேன். ரெண்டு ட்ரையாங்கிளையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இந்த பீட்ஸ் உள்ள போகாம இருக்கிறதுக்காக இங்க நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த எண்டில இருந்து சென்டர் வரைக்கும் அப்படியே ரோல் பண்ணிட்டே போகணும். நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி லேசஸ்லாம் பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சென்டர்ல தையல் போட்டுக்கலாம். நம்ம இதை ரோல் பண்ணும்போது ரா எட்ஜஸை எந்த பக்கம் வச்சோன்னு பார்த்துட்டு இந்த பக்கத்துலையும் அதே சைடில் ரா எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ரிவர்ஸில் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஃப்ரண்ட்டில் எஸ் ஷேப்பில் ஃப்ளவர் மாதிரி அழகாக டிசைன் கிடைக்கும். ஃபைனலாக இந்த 8 ஷேப்பில் மேலேருந்து கீழேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ தட் இது பிரிஞ்சு வராமல் நல்லா ஃபர்மாக ஃபிக்ஸ் ஆகிடும். சென்டர் மார்க் பண்ணிட்டு ரெண்டு பக்கத்துலயும் 1 இன்ச் விட்டுட்டு மீதி இருக்க இழையை பிரிச்சிடணும். இந்த மாதிரி லேஸ்ல இழையை பிரிக்கும் போது
ஒரு சைடில் அது ஈஸியாக வரும், இன்னொரு சைடில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஓரத்தில் ஒரு பின்னல் மாதிரி மெலிசாக போட்டிருப்பாங்க. அந்த பின்னலை மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டா நமக்கு இழையை பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். பட் இன்னொரு பக்கத்தில் அந்த பின்னலில் இருக்க ஒரு நூலை இழுத்தா அது அழகாக பிரிஞ்சு வந்துடும். நமக்கு அந்த இழைகளை பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். இந்த லேஸில் இருக்க இந்த இழைகள் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நம்ம இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சே நம்ம இங்கே சுற்றிக்கலாம். மீதி இருந்ததுன்னா அதை வேறு ஒரு ஜுவல்லரி மேக்கிங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த நூல் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சில்க் த்ரெட் ஜுவல்லரியை கம்பேர் பண்ணும்போது இந்த லேஸ் ஜுவல்லரியை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிற நேரமும் செலவும் ரொம்பவே குறைவு தான். இந்த ஜுவல்லரியை ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 2 to 5 minutes போதும் ஒரு ஜுவல்லரி ரெடி பண்ணுறதுக்கு. வரப்போகிற தசரா ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் தசரா ஃபெஸ்டிவல் வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த லாக்டவுனுக்கும் கொரோனா டைமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங் DIYயாக தான் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணதுக்கும் ALV கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் thank you so much. See you all in my next video. Have a great day.